Hi friends, welcome back to Ponni Easy Cooking. Thanks for supporting our channel. இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என்னோடய மாமியார் எப்படி மீன் வறுவல் செய்வாங்க அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க செஞ்சாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். எல்லாருமே அவங்கக்கிட்ட நிறைய இன்னும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் அது நம்ம எடுத்துக்கலாம், கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய், அரை ஸ்பூன் மல்லி, ஹோல் மல்லி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடும். ஒரு பவுலில் மீன் வச்சுக்கலாம். மீனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நாங்கள் சால்மன் ஃபிஷ் எடுத்திருக்கோம். நீங்கள் சங்கரா மீன் இல்லை எந்த மீன் கிடைச்சாலுமே நீங்கள் எடுக்கலாம். கிழங்கா மீன், முள்ளோட இருக்க எல்லா மீனுமே கூட எடுக்கலாம். அதில் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் கடலை மாவு, எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு, அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே அதில் காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால அதிகமான மிளகாய்த்தூள் தேவைப்படாது. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம அதில் இருக்க காரமே கொஞ்சம் இருக்கும். இப்போ நம்ம மீனெல்லாம் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். நான் நல்லா எண்ணெயில் போட்டு எடுத்தேன். நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் தோசை பேனில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் தெளிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெயில் போட்டு எடுத்தாலுமே கொஞ்சம் அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா அப்படி போட்டு நல்லா அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். கொஞ்சம் ஏன்னா வெங்காயம்லாம் அரைச்சி போட்டதுனால அது அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு ஒட்டிக்காது, நல்லாவே திரும்பி வந்துடும். பாருங்கள், எந்த பக்கமுமே நம்மளுக்கு பேனில் ஒட்டல, ரொம்பவே ஃபுல்லாகவே ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே சூப்பராக ரெடி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.